அமெரிக்கா என்றாலே ஒரு பயங்கரமான நாடு, ஒரு கெத்தான நாடு. அமெரிக்காவை பார்த்தாலே உலக நாடுகள் பயப்படுவார்கள் என்ற ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு. ஈரானோட பாலைவனத்தில் அமெரிக்காவோட 2 C-130 விமானங்கள் எரிஞ்சு சாம்பலாகி கிடக்கு. அதுக்கான வீடியோஸும் போட்டோஸும் தொடர்ந்து ரிலீஸ் ஆகி கொண்டு இருக்கு. பட் அமெரிக்க தரப்புல இருந்து இதனை விபத்துன்னு சொல்லி மழுப்ப பாக்குறாங்க. ஆனா உண்மை வேறியா இருக்கு என்பதுதான் அனைவருமே சொல்கின்ற கருத்தாக இருக்கு. இதே நேரத்தில் கனடா மாதிரியான நாடுகள் அமெரிக்காவை இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில என்னதான் நடக்குது? டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இவ்வளவு டென்ஷனா இப்ப இருக்கார்? ஒரு மீட்பு பணி, அமெரிக்காவோட ஒரு மீட்பு பணி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியில முடிஞ்சது? இதனைத்தையும் பற்றி தான் இந்த வீடியோல நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவோட ரெஸ்கியூ ஆபரேஷனை பற்றி முதல்ல நாங்க பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் நிறைய செய்தி ஊடகங்கள்ல இதை பற்றி தெளிவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 2-3 நாட்களா இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கொண்டிருந்தது. இதனால நிறைய பேர் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனை பற்றி சொல்லி இருப்பார்கள். ஆகவே இந்த வீடியோல நாங்க இதை பற்றி தெளிவா பார்க்க வேணாம். சுருக்கமா நான் இதனை ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்காவோட F-15E போர் விமானம் ஈரானுக்கு நுழைய ட்ரை பண்ணிய போது ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதனை சுட்டுவிடுத்தி இருக்கு. அப்படி சுட்டுவிடுத்தின பிறகு அதுல இருந்த பைலட் அங்கே இருந்து அந்த விமானத்துல இருந்து தப்பிச்சு பாராசூட் மூலம் ஈரானோட நாட்டு எல்லைக்கு போய் விழுந்திருக்கார். அதுவும் குறிப்பா ஈரானோட தெற்கு இஸ்பகான் பகுதியில் தான் இவர் விழுந்திருக்கார் என்று சொல்லப்படுகின்றது. இவர் அப்படி அங்க லேண்ட் ஆன உடனே அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவரை மீட்கணும் என்றதுக்காண்டி அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள். அதுக்காண்டி ஒரு புதிய மிஷனை அவர்கள் ரெடி பண்ணுகிறாங்க. இந்த பைலட்டை ரெஸ்கியூ பண்ணுவதற்காண்டி அமெரிக்கா செய்த இந்த ஆபரேஷனை தான் ரெஸ்கியூ ஆபரேஷன் என்று சொல்லப்படுது. இதற்காண்டி அமெரிக்காவோட நிறைய உளவு விமானங்களும் நிறைய ஹெலிகாப்டர்களும் நிறைய ஃபைட்டர் ஜெட்டும் இவரை கண்காணிப்பதற்காண்டி இவர் எங்கே இருக்கிறார் என்பதற்காண்டி சேர்ச்சிங் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். எடுத்த உடனே அமெரிக்கா இவரை மீட்பதற்காண்டி களமிறங்கல. ஏனென்றா இவர் இருந்த லொகேஷன் அமெரிக்காவுக்கு தெரியாது. பட் இவரை மீட்ட பிறகு ட்ரம்பவர்கள் மீட்டுட்டோம் என்று ட்ரம்பவர்கள் சொன்னார். அதுக்கு பிறகு இவர் எங்கே இருந்தார் என்பதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சு கொண்டுதான் இருந்தோம் என்பதையும் ட்ரம்பவர்கள் சொல்லியிருந்தார். பட் இவரை உண்மையாகவே மீட்டுட்டார்களா? அப்படி மீட்டிருந்தா இதற்கான ஒரு போட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் அமெரிக்கா தரப்புல இருந்து அப்படி எதையுமே செய்யல. ட்ரம்பவர்கள் வெறும் வார்த்தையால நான் இவர்களை மீட்டிருக்கோம் என்பது மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் ஒழிய அதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியே விடையல. ஆகவே இந்த பைலட்டை மீட்பதற்காண்டி அமெரிக்கா செய்த ஆபரேஷனை தான் ரெஸ்கியூ ஆபரேஷன் சொல்கிறார்கள். அமெரிக்காவோட ஸ்பெஷல் போர்ஸ் வீரர்கள், அது நூற்றுக்கணக்கான வீரர்கள் 2 C-130 டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் ஏறி ஈரானோட வான் எல்லைக்கு ரகசியமா நுழைறாங்க. கூடவே அவங்களோட ஒரு ஹெலிகாப்டரும் போகுது. அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டெல்த் டெக்னாலஜி மூலமா ஈரானோட ட்ரேடார்ல சிக்காம உள்ள போயிடலாம்னு. ஆனா அங்கதான் அவங்களுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பானது காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஈரானோட ஹீரோயிக் ஆபரேஷன் இங்கதான் ஆரம்பம் ஆகுது. அமெரிக்கா உள்ள வாரதை ஈரான் முன்கூட்டியே கணிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட விமானங்கள் தரையிறங்குறதுக்காண்டி ஒரு ஒதுக்குப்புறமான ஏர்போர்ட்டை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அது ஈரானால கைவிடப்பட்ட ரொம்ப பழமையான ஒரு ஏர்போர்ட். ஆனா அந்த இடம் முழுக்க முழுக்க சேரும் சகதியுமா இருந்தது என்று சொல்லப்படுது. விமானங்கள் தரையிறங்கிய உடனே அமெரிக்காவோட விமானங்கள் அந்த கைவிடப்பட்ட ஏர்போர்ட்ல தரையிறங்கிய உடனே அங்கிருந்த சேத்துல அந்த விமானங்கள் சிக்கிடுச்சு. இதனால அந்த விமானங்களால மறுபடியும் டேக் ஆஃப் ஆக முடியல. இப்ப இந்த இடத்துல அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நாங்க சேத்துல மாட்டிக்கிட்டோம் என்று சிம்பிளா சொல்லிட்டு இதனை கடந்து போக அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனா ஈரான் தரப்புல இருந்து வந்த செய்திகள் வேற மாதிரி இருக்கு. ஈரானோட வான் பாதுகாப்பு பட, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த விமானங்களை ரேடார்ல லாக் பண்ணி மிசைல் தாக்குதலை நடத்தியதா ஈரான் தரப்புல இருந்து சொல்கிறார்கள். அந்த தாக்குதல்ல தான் இந்த விமானங்கள் சேதமடைஞ்சு தரையிறங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு அவர்கள் தரையிறங்கி இருக்கிறார்கள் என்று தகவல்கள் உலாவி கொண்டிருக்கு. ஈரானோட அதிகாரிகள் இந்த போரை சதுப்பு நில போர்னு வர்ணனை செய்கிறார்கள். அதாவது அமெரிக்காவோட நவீனமான தொழில்நுட்பத்தை ஒரு சின்ன புத்திசாலித்தனமான வியூகம் மூலமா ஈரான் முறியடிச்சிருக்கு. அந்த சமயத்துல ஈரானோட படைகள் அந்த இடத்தை மொத்தமா சூழ்ந்துட்டாங்க. அதாவது அமெரிக்காவோட படைகள் நூற்றுக்கணக்கான ஸ்பெஷல் போர்ஸ் வீரர்கள் அந்த விமானங்கள்ல தரையிறங்கிய போது அதனை ஈரான் தரப்பிலிருந்து சுட்டு அதனை வலுக்கட்டாயமாக தரையிறங்க வச்சு அவர்களை நூற்றுக்கணக்கான ஈரானோட வீரர்கள் சுட்டு வளைச்சிருக்காங்க.
அமெரிக்காவோட கமாண்டர்கள் அங்க ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க என்றுதான் சொல்லணும். இந்த சிச்சுவேஷன் அப்படித்தான் சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிக சிறந்த ராணுவம்னு சொல்கிற அமெரிக்கா ஈரானோட ஒரு சாதாரணமான பாலைவன பகுதியில மாட்டிக்கிட்டு நிக்குது. அந்த விமானங்கள்ல இருந்த அமெரிக்காவோட விமானங்கள்ல இருந்த ரேடார் அமைப்புகளும் கம்யூனிகேஷன் கருவிகள் எதையுமே அமெரிக்காவோட வீரர்களுக்கு கை கொடுக்கல. ஈரான் இதை உலகத்துக்கு எப்படி காட்டுறாங்கன்னா, அமெரிக்காவோட கொட்டம் இந்த மண்ணுல அடங்கிடுச்சென்று ஈரான் தரப்புல இருந்து மார்த்தட்டி சொல்ற அளவுக்கு அமெரிக்காவுக்கு கரிய பூசி இருக்கிறார்கள் ஈரான். அமெரிக்காவோட இந்த தோல்வி வெறும் ஒரு மிஷன் தோல்வி மட்டுமில்ல, அது அவங்க ஒட்டுமொத்த ராணுவ திட்டமிடலுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாகத்தான் பார்க்கப்படுது. இதனாலதான் அமெரிக்கா இப்ப பதில் சொல்ல முடியாம திறவைக்கிட்டு இதனை மலுப்பற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. என்னதான் ட்ரம்ப் அவர்கள் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டினுடைய பைலட்டை மீட்டுட்டோம் என்று சொன்னாலும் அவரோட முகத்துல எந்த ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் இல்லாம இருப்பதற்கு அமெரிக்கா கைப்பற்ற இழப்புகளும் மிகப்பெரிய ஒரு தோல்வியும் தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இதோட தொடர்ச்சியாதான் அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்களும் உலக அரசியல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆபரேஷன்ல அமெரிக்கா தங்களுடைய விமானங்களை தாங்களே கொண்டு வச்சு தவிர்த்திருக்காங்க. ஒரு ராணுவத்துக்கு இதை விட ஒரு கேவலம் வேற என்ன இருக்க முடியும் என்ற கேள்வியெல்லாம் தலைமத்தில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட தொழில்நுட்பம் மற்ற நாட்டுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு அமெரிக்காவோட வீரர்களே அவங்க கொண்டு வந்த விமானங்களுக்கு கொண்டு வச்சு தவிர்த்திருப்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏனென்றால் அந்த C-130 விமானங்கள்ல இருக்கிற டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு ரொம்பவே முக்கியம். அதை அப்படியே விட்டுட்டு வந்தா ஈரான் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணுவாங்கன்ற பயம் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாவே அந்த உடைஞ்சு போன விமானத்தோட போட்டோக்கள் தான் ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. இது அமெரிக்காவோட ஈகோவை மொத்தமா காலி பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏனென்றா தங்களுடைய விமானங்களை அமெரிக்காவால் காப்பாற்ற முடியல. அதுவும் தங்களுடைய அட்வான்ஸான டெக்னாலஜி இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மிலிட்டரியை வச்சிருக்கோம் என்று மார்த்தட்டி சொன்ன அமெரிக்காவே தங்களுடைய விமானங்களை தாங்களே கொண்டு வச்சு தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது 40 வருஷ பொருளாதார தடையில இருக்கின்ற ஈரானோட கையில மாட்டுப்படாமல் தப்பிக்கணும்ன்றதுக்காண்டி இதனை செய்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான அமெரிக்காவோட ஈகோவை மொத்தமா காலி பண்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுது. இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை என்ன, முதல்ல ஊடு வந்து நிக்கிறது அமெரிக்காவுக்கு அருகில இருக்கிற கனடாவா தான் இருக்கு. ஆனா இந்த தடவை கனடாவோட பிரசிடண்டா இருக்கிற மார்க் கார்னி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவோட இந்த போர்ல கனடா ஒருபோதும் சேர்ந்துக்காதுன்னு பார்லிமெண்ட்ல அடிச்சு சொல்லியிருக்கார். அமெரிக்கா பண்றது தப்பு, இது ஆக்கிரமிப்பு வேலைன்னு கனடா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக கொடி பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கொடி ரொம்ப பலமா அமெரிக்காவுக்கு எதிராக பிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். காலகாலமா கூடவே இருந்த ஒரு நம்பன் இன்னைக்கு கைவிட்டதை டொனால்ட் ட்ரம்புகளால் தாங்கவே முடியல. பட் அமெரிக்காவுக்கு எதிராக கனடா இப்படி செய்யப்படுறதுக்கு அமெரிக்கா தான் முக்கியமான காரணம் என்பதை இதில் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கனடா ஏன் அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கோபத்தில் இருக்காங்கன்னு கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு முக்கியமான காரணம் ட்ரம்புகள் பண்ணின வேலைகள் தான். கனடாவோட ஸ்டீல், அலுமினியம் இதற்கெல்லாம் பயங்கரமான வரியை ட்ரம்புகள் போட்டு கனடாவோட பொருளாதாரத்தை நசுக்க பார்த்தார். அது மட்டும் இல்லாம கனடாங்கிறது அமெரிக்காவோட 50வது மாகாணம் என்றும் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம அதுக்கான ஸ்டேட்மெண்டையும் கொடுத்திருந்தார். ஒரு நாட்டோட கௌரவத்தை இப்படி சீண்டினால் அந்த நாடு என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? அந்த நாடுக்கு கோபம் வராமல் அவர்கள் என்ன பவ்யமா பேசிக் கொண்டிருப்பார்களா? இல்ல தானே? அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவாக கனடா இப்படியான ஒரு முடிவை எடுத்ததுக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. உலகத்துக்கு எண்ணெய் சப்ளை பண்றதுல முக்கியமான ஒரு பகுதி என்றால் அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி தான். இப்ப இந்த பகுதி ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கு. அமெரிக்காவோட கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு போனா ஈரான் அதனை நுழைய விட மாட்டார்கள், அந்த இடத்துல வச்சு தாக்கி அழிச்சிடுவார்கள். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கனடாவோட கப்பல்கள் மட்டும் அங்க அசால்ட்டா போயிட்டு வருது. இது எப்படி என்று பார்த்தா கனடாவோட பிரசிடென்ட் ஈரான் கூட ரகசியமான ஒரு டீலை போட்டிருக்கார். நாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், பதிலுக்கு எங்க நாட்டு கப்பல்களை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஈரானும் கனடாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு முடிவை பேசி எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவோட கண்ணில மண்ணை தூவி இப்படி ஒரு டீலை இவர்கள் போட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இவ்வளவு நாளா உலகத்தை அமெரிக்கா மிரட்டியதுக்கும் அமெரிக்காவோட மிரட்ட முடிந்ததுக்கு முக்கியமான காரணமே அமெரிக்காட இருக்கின்ற டாலர்ஸ். எண்ணெய் வாங்கணுமென்றா டாலர்ல தான் காசு கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருந்துச்சு. அதனைத்தான் பெட்ரோ டாலர்னு சொல்கிறார்கள். ஆனா இப்ப ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க கிட்ட இருந்த எண்ணெய் வேணும்னா சீனாவோட யுவான் பணத்துல தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க.
இது அமெரிக்காவோட பொருளாதாரத்துல இடி விழுந்த மாதிரி பார்க்கப்படுது. உலக நாடுகள் எல்லாமே இப்ப டாலரை விட்டுட்டு சீனாவோட பணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இது டாலரோட ஆதிக்கத்தை இப்ப மெதுவா அழிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை நம்பி இருந்தால் எந்த ஒரு பிரயோசனமே இல்லை என்று முடிவெடுத்த கனடா இப்ப சீனா பக்கம் சாஞ்சிட்டாங்க. 2 நாடுகளும் சேர்ந்து பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தங்களை பற்றி ஏற்கனவே எங்களுடைய வீடியோக்கள்ல தெளிவாக நாங்க பார்த்திருக்கோம். அமெரிக்காவை விட சீனா ஒரு நல்ல பார்ட்னர் இப்ப கனடாவோட பிரசிடன்ட் ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அப்படி அவர் சொல்றாரு என்றாலே கனடாக்கும் சீனாக்கும் இடையிலான உறவு எப்படி ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். கனடாவோட சாப்பாடு, எண்ணெய் எல்லாமே இனி சீனாக்கு தான் போக போகுது. அதாவது கனடாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெயா இருக்கட்டும், அங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற சாப்பாடா இருக்கட்டும், இது அனைத்துமே இனி கனடா சீனாக்கு ஏற்றுமதி செய்ய போறாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஒரு காலத்துல அமெரிக்காவை யாராவது எதிர்த்தா அந்த நாடே காணாம போயிடும். ஆனா இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவோட விமானத்தையே சுட்டு வீழ்த்துகிறார்கள். கனடா அமெரிக்காவையே துரோகி என்று சொல்றாங்க. அமெரிக்காவோட அந்த வேர்ல்டு போலீஸ் இமேஜ், அதாவது உலகத்துக்கே தான் போலீசார் என்று சொல்லுகின்ற அந்த இமேஜ் இப்ப மொத்தமா உடைஞ்சு போய் கொண்டு இருக்கு. உலகத்துல இனிமே அமெரிக்கா மட்டும்தான் பவர்ன்னு சொல்ல முடியாது. சீனா, ஈரான், ரஷ்யா இப்படிப்பட்ட நாடுகளும் இன்னைக்கு பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. தங்களுடைய தனிப்பாதையை அமைச்சு புதுசா உலக சூப்பர் பவரா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இது மல்டி போலார் வேர்ல்டு சொல்லப்படுகின்றது. இதை நோக்கித்தான் இனி மற்ற நாடுகளும் நகர ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு விமான விபத்து உலக அரசியலையே மாத்தி இருக்கு. அமெரிக்கா இதோட அடங்க போறாங்களா இல்ல மறுபடியும் சண்டைக்கு வர போறாங்களான்னு தெரியல. ஆனா ஈரான் இப்ப அமெரிக்காக்கு மிகப்பெரிய ஒரு கரியை எடுத்து பூச ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஈரான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நைட் மேராக மாற ஆரம்பிச்சிருக்காங்க என்பதுதான் உண்மை. ஏனென்றா ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டையும் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மீதும் துல்லியமான தாக்குதலை வெற்றிகரமாக செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்போ நடந்த விஷயம் அமெரிக்காவுக்கு பேரிடியாக விழுந்திருக்கு. இதற்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க, அல்லது மிடில் ஈஸ்டை விட்டு அமெரிக்கா விலக போறார்களா, இதனைத்தையும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.